வணக்கம் தமிழர்களே, இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாம்சங் தரப்புல இருந்து சாம்சங் A52 5Gன்ற போன் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த போனை பத்தின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நான் தான் உங்க மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த போனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டிஸ்பிளே தான். ஸோ இந்த போனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 ஃபுல் ஹெச்டி பிளஸ் எஸ் அமௌண்ட் டிஸ்பிளேவா இந்த போன் நம்மளுக்கு வருது. ரெஃப்ரெஷ் ரேட் பக்கம் வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு அஃபிஷியலான நியூஸ் கிடைக்கல. நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் இந்த ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்பீட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு அஃபிஷியலான நியூஸ் கிடைச்சோன்னே கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கேமரா தான். ஸோ இந்த ஃபோன் வந்து ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டர் வைஸாக வருவோம். ஒன்று வந்து 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இன்னொன்று வந்து 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, இன்னொன்று வந்து 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா, இன்னொன்று வந்து 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். செல்ஃபி பக்கம் வந்தோம்னா இந்த ஃபோனோட செல்ஃபிக்கு வந்து 32 மெகா பிக்சல் உடைய ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மூணாவதா என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸர் தான். ஸோ இந்த ஃபோனோட ப்ராசஸர் பக்கம் வந்தோம்னா Qualcomm Snapdragon 750 5G இந்த ப்ராசஸர் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நாலாவதா என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பேட்டரி, ஓஎஸ் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ பேட்டரி பக்கம் வந்தோம்னா 4500 mAh கெப்பாசிட்டி உடைய பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25 வாட்ஸ் இல்லது 15 வாட்ஸ் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து டைப் சி கேபிள் வந்து தராங்க. இப்போ நம்ம ஓஎஸ் பக்கம் வருவோம். ஓஎஸ் பக்கம் வந்தோம்னா இந்த ஃபோன் நம்மளுக்கு கிடைக்கும் போது Android 11 வெர்ஷன், அதாவது Android 11 OS வெர்ஷன் இந்த வெர்ஷன்ல தான் இந்த ஃபோன் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர் ஸ்கின்னுக்கு வந்து என்ன கவர் ஸ்கின் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா One UI 3.1 இந்த கவர் ஸ்கின் தான் இந்த ஃபோனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பக்கம் வருவோம். ஸ்டோரேஜ் பக்கம் வந்தோம்னா இந்த ஃபோன் வந்து ரெண்டே ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல தான் வருது. ஒன்று வந்து 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்பேஸ் உடைய வேரியன்ட், இன்னொன்று வந்து 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்பேஸ் உடைய வேரியன்ட். இப்போ நம்ம அஞ்சாவதா என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், கலர் அண்ட் ப்ரைஸ். இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பக்கம் வந்தோம்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதாவது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து டிஸ்பிளேலே ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கலர் வருவோம். கலர் பார்த்தீங்கன்னா 4 கலர் தான். அதுவும் ஏற்கனவே நான் சாம்சங் A52 அந்த 5G அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன்ல, அதே கலர்ஸ் தான். ஆசம் பிளாக், ஆசம் ப்ளூ, ஆசம் ஒயிட் அண்ட் ஆசம் வைலண்ட். இப்போ நம்ம இதுக்கு வருவோம், அதாவது ப்ரைஸுக்கு வருவோம். ப்ரைஸுக்கு பக்கம் வந்தோம்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38,000 39,500. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணலாம்னா இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோன் நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் தமிழர்களே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.